மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி அன்று மும்பையில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் உலக நாடுகள் மத்தியில் கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 175 உயிர்களை காவு வாங்கிய இந்த கொடூர தாக்குதலில் பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பா சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியானது. இந்த விவகாரத்தில் 9 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பிடிபட்ட அஜ்மல் கசாப் விசாரணைக்கு பிறகு கடந்த 2012ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். இதனிடையே பாகிஸ்தானைச் சேர்ந்த அமெரிக்க குடிமகனான தாவூத் சயீத் கிலானி எனப்படும் டேவிட் கோல்மன் ஹெட்லி இந்த வெடிகுண்டு தாக்குதலில் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பிற்கு உதவியது தெரியவந்தது. டேவிட் ஹெட்லிக்கு எதிராக இந்திய அமைப்புகள் நடத்தி வந்த விசாரணையில் ஒரு பெயர் மட்டும் வலுவாக ஒலித்தது. அதுதான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் மூளையாக செயல்பட்ட மருத்துவர் தகாவூர் ஹுசேன் ராணா. பாகிஸ்தானில் பிறந்து வளர்ந்த தகாவூர் ராணா கடந்த 1997ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கனடாவுக்கு குடிபெயர்ந்தார். அந்த சமயத்தில்தான் தகாவூர் ராணாவுக்கு டேவிட் ஹெட்லியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இவர்கள் பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவின் தொடர்பில் மும்பையில் குண்டுவெடிப்பை அரங்கேற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அமெரிக்க அரசால் கைது செய்யப்பட்ட இருவரும் லாஸ் ஏஞ்சல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். காலப்போக்கில் ராணாவுக்கு எதிராக டேவிட் ஹெட்லி அரசு தரப்பு சாட்சியாக மாறியது இந்த வழக்கில் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. இதன் நீட்சியாக 2013ஆம் ஆண்டில் ராணா மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அமெரிக்க நீதிமன்றம் அவருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. ஆனால் மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு உரிய தண்டனை பெற்றுத்தர இந்திய அரசு முடிவெடுத்தது. இதற்காக தகாவூர் ராணாவை அமெரிக்காவில் இருந்து கொண்டு வர பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இந்தியாவின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தகாவூர் ராணா அமெரிக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். தான் இந்தியா அழைத்துச் செல்லப்பட்டால் அங்குள்ள சிறைகளில் சித்திரவதை செய்யப்படுவேன் என குற்றம் சாட்டினார். இது தொடர்பான விசாரணையில் அமெரிக்கா அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. இதற்கிடையில் புதிய அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் மோடியிடம் தகாவூர் ராணாவை ஒப்படைப்பது தொடர்பாக உறுதியளித்தார். இதையடுத்து அமெரிக்காவுக்கு விரைந்த ரா அமைப்பினர் தகாவூர் ராணாவை நாடு கடத்தி 10ஆம் தேதி மாலை டெல்லிக்கு அழைத்து வந்தனர். அதன் பிறகு ராணாவை கைது செய்த தேசிய முகமை அதிகாரிகள் டெல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ராணாவை 20 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க என்ஐஏ தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. நீண்ட விசாரணைக்கு பிறகு 18 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கினார். இதையடுத்து ராணாவை பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் சென்று ரகசிய இடத்தில் வைத்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.